சாப்பிட்டு மறக்க முடியாத ஒரு டிஷ் அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்து எங்கள் அம்மா செம்ம காணிடுவாங்க. அவினாஷியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, மது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஒரு மென்டலி வாஸ் சோ டவுன். ஸோ அப்போ வந்து எங்கேயாச்சும் நான் ஊருக்கு போகணும்னு சொல்லி அவங்க ஊருக்கு போனேன் அவினாஷிக்கு. ஸோ அப்போ போகும்போது அவங்க வந்து நலம்பட்டி சிக்கன் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது வரமிளகா போட்டு சின்ன வெங்காயம் இந்த நாட்டுக்கோழி போட்டு ஒரு வரமிளகா, எனக்கு ஸ்பைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கரெக்டாக ஊருக்கு கிளம்புறேன் அவ்வளோ இருந்துட்டு அப்போ பண்ணி கொடுத்தாங்க. வெறும் ரைஸோட அந்த கிரேவியோட போட்டு சாப்பிடும் போது என் கண்ணே வந்து சில்லி பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என்னோட சீக்ஸும் அவ்வளோ ஒரு மாதிரி கவர்ந்துச்சு. ஆனாலும் அதை நான் வந்து 3 வாட்டி நான் போட்டு சாப்பிட்டேன். நலம்பட்டி சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டு. எனக்கு ரசம்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அன்னைக்கு எனக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவர் என் நாக்கிலே இருக்கணும், அந்த ஸ்பைஸ் இருக்கணும்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்றேன். வெறும் அதே டேஸ்ட்டோட அதே ஸ்பைஸியோட நான் வந்து என் ஊருக்கு போனேன். ஸோ மறக்க முடியாத ஒரு டிஷ்னால் கண்டிப்பாக அது எங்கள் தெரிஞ்ச அக்கா பண்ண நலம்பட்டி சிக்கன்.